இன்னைக்கு நம்ம வீட்டில் முறுக்கு தான் புழிஞ்சிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். அவங்க வந்து டீயெல்லாம் வேணாம், எங்களுக்கு உளுந்து கஞ்சியே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க டெய்லியுமே. சரி, உளுந்து கஞ்சியை வச்சு கொடுத்துறது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக. அதனால ஒரு 4 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் உளுந்து பவுடர் போட்டு உப்பு அல்லது சக்கரை போட்டு நம்ம காய்ச்சி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். முறுக்கு தான் புழிஞ்சிட்டு இருக்காங்க, பாருங்கள் எப்படி புளிகிறோன்னு. அவ்வளோ அருமையாக, அவ்வளோ டேஸ்ட்டாக, நல்லா பொறப்பொறப்பாக இருக்கும். அதனாலேயே நம்மள்ட்ட தீபாவளியிலேருந்தே முறுக்கு, சீப்பு முறுக்கு இதெல்லாமே ஆர்டர் போட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் உடையும் முறுக்கு ஒரு சிலருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. அதையும் நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருக்கீங்க. சீப்பு முறுக்கு இடையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம், நம்ம வத்தல் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால செஞ்சு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்களுக்கு சீப்பு முறுக்கு வேணும்னு சொல்லி. அதனால் இப்போ நம்ம மறுபடியுமே ஆரம்பிச்சிட்டோம். சீப்பு முறுக்கும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக, அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப கேட்குறதுனால நம்ம திரும்பவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னம்மா உளுந்து கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? அப்பா என்ன இல்லையா? நான் அப்பா இல்லை, முறுக்கு புளிந்தவளை புளிஞ்சிட்டவள புரிஞ்சுட்டோமா? சரிம்மா. ஆமாம், இந்த உளுந்து கொஞ்சம் வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது, மூட்டு வலி இடுப்பு வலிக்கெல்லாம் நல்லது. வச்சு குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.